வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் அவிஹிதம். இந்த படத்தோட ஒன்னில் என்னன்னா, கேரளாவில் இருக்க ஒரு அழகான கிராமத்துல யார் யாருக்கெல்லாம் கள்ள தொடர்பு இருக்கு, யார் எப்படிலாம் நடந்துக்கிறா, இப்படி புரணி பேசுறதுக்காக ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்ல இருக்க ஒருத்தருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் ராத்திரியானா பக்கத்து வீட்டு நபர் கூட தப்பான உறவுல இருக்கிறத பாத்துறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக ராத்திரியானா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு இந்த கேங் போகுது. இந்த கள்ளக்காதல கையங்களமா பிடிக்க போன இந்த கேங்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்க காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியில இந்த கேங் நினைச்சபடியே அந்த கள்ள தொடர்பை பிடிச்சாங்களா இல்ல இவங்களுக்கு என்ன அங்க அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த அவிஹிதம். சரி வாங்க இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மொழி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுடுங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ராத்திரி நேரம் கேரளாவில் இருக்க ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க பிரகாஷ், டெய்லர் கடை வேணு, அப்புறம் முரளி, இன்னும் அவங்களுடைய சில ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் கேங்கா ராத்திரியானா தண்ணி அடிக்கும் போது அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க நபர்களை பத்தி தான் புரணி பேசிட்டு இருப்பாங்க. குறிப்பா பெண்களை பத்தி இவங்க அவங்கள வச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கும்போது ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருக்காங்க. இப்படி மத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரணி பேசிக்கிட்டு இருக்கிறதே வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. இப்படி குடிச்சுக்கிட்டு புரணிகள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த கேங் டிஸ்போஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த கேங்ல இருந்து வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்க ஒரு நபர் தான் இந்த கேங்ல இருக்க பிரகாஷ். அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சூச்சு போலான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காப்புல. அப்ப அந்த இடத்துல இருட்டுல யாரோ 2 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த ராத்திரியில யாரா இவங்க இவ்வளவு சீக்கிரட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ்ன்றவரு பொதாருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்கும்போது தான் இவருக்கு தெரிஞ்ச நபரான மாதவன்ற அவருடைய வீட்டுல இருந்தா முகம் தெரியாத ஒரு லேடி வந்து பொதார்ல நின்னு யாரு கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த லேடி, இந்த ராத்திரி யாரு கூட நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொதாருக்குள்ள இருந்தபடியே இந்த பிரகாஷ் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் அவங்க 2 பேரும் கள்ள தொடர்புல இருக்கிறத இவரு பாத்துறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல அந்த முகம் தெரியாத லேடி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி கூட கள்ள தொடர்புல இருந்த அந்த நபர் அவனுடைய வீட்டை நோக்கி சிவரேறி குதிக்க போறான். அப்பதான் பிரகாஷ் யார் அந்த நபர்ன்றத பாத்துறான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த கிராமத்திலே ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருக்க வினோத்ன்ற நபர் தான். அடே மில்லு வினோத்தே, நீ இந்த வேலை தான் ராத்திரியில பாத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ஒளிஞ்சிருந்து இவருடைய கள்ளக்காதல பாத்துறாரு. ஆனா இவர் கூட நின்று பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு யாருன்றத இவரால பார்க்க முடியல. ஆனா அந்த பொண்ணு எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கிறத பிரகாஷ் பாத்துறாரு. எஸ், அது இவருடைய ஃப்ரெண்டான மாதவனுடைய வீட்டுல இருந்து வந்த லேடி தான். ஆனா அந்த லேடி யாருன்னு இவருக்கு தெரியல. பிரகாஷா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஒருவேளை மாதவன் வீட்டுல இருந்து வந்திருக்க அந்த லேடி மாதவனுடைய மனைவி நிர்மலாவா இருக்குமோ. மாதவன் வேற வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் இல்லாத சமயத்துல அவர் ஒய்ஃப் நிர்மலா பக்கத்து வீட்டு மில்லு வினோத்து கூட கள்ள தொடர்புல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பிரகாஷ் நினைச்சுக்கிறாரு. இந்த விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு விடிஞ்சதுமே இவங்க கேங்ல டெய்லர் வேணும்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வேணாண்ண உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் ராத்திரியில பார்த்த அந்த கள்ளக்காதல் காட்சிய மொத்தமா வந்து இந்த டெய்லர் வேணு கிட்ட வந்து சொல்ல, முதல்ல டெய்லர் வேணு நம்பவே மாட்டுறாரு. எது, மாதவன் மனைவி நிர்மலாவா? வாய்ப்பே இல்ல, மாதவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுடைய மனைவி மேல போயிட்டு இப்படி அப்பாண்டமா பழி சொல்றியே அப்படின்ற மாதிரிலாம் டெய்லர் வேணும் முதல்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே பிரகாஷ் மேல கோவப்படுறாரு. அப்ப ஸ்பாட்ல பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, ஐயோ அண்ணா, நான் கண் கூட பார்த்துதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூடிய சீக்கிரம் ஊருக்கும் தெரிய வரும், அப்போ உங்க ஃப்ரெண்டு தான் அவமானப்பட்டு நிப்பாரு. சரி வேணும்னா இன்னைக்கு ராத்திரி என் கூட வா, நான் நேற்று நைட்டு பார்த்த விஷயத்த நீங்களும் கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் கூப்பிட, சரி ஓகேடா நைட் போய் பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த டெய்லர் வேணும் பிரகாஷும் அன்னைக்கு நைட் திரும்பவும் இந்த கள்ள தொடர்பு காட்சியை பாக்குறதுக்காக அதே ஸ்பாட்டுக்கு போறாங்க. இங்க போனதுமே பிரகாஷும் டெய்லர் வேணும் பொதாருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பிரகாஷ் வேணுகிட்டன்னு சொல்லிட்டு இருக்கானா, அண்ணா இங்க பாருங்க, மாதவன் வீட்டுல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கா. எஸ், ராத்திரி ஆனா அந்த கிராமமே ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கு. அந்த சீரியல் முடிஞ்சதுமே மாதவனுடைய மனைவி வீட்டுல இருந்து லைட்டை போடுவாங்க. இந்த லைட் ஆன் பண்றதுதான் பக்கத்து வீட்டு மில்லு வினோத்துக்கு சிக்னல். லைட் போட்டு ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்திலே மில்லு வினோத்தும் அவன் வீட்டுல இருந்து செவிரேறி குதிச்சு மாதவன் வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய பாத்ரூம் கிட்ட வருவான் பாருங்க. அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரகாஷ் ஏதோ ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவன் சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குது. சீரியல் முடிஞ்சதும்
அவங்க லைட் போடுறாங்க. லைட் போட்டு லைட் ஆஃப் ஆனதும் இந்த பக்கம் மில்லு வினோத் நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அதே ஸ்பாட்டுக்கு மாதவன் வீட்டுல இருந்து முகம் தெரியாத அந்த லேடி வராங்க. இன்னமும் அந்த லேடியோட முகத்தை ரிவீல் பண்ணல. மில்லு வினோத்தும் மாதவன் வீட்டுல இருந்து அந்த லேடியும் இருட்டுல ஒன்னா நின்று பேசிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ இப்படி அந்த கள்ள தொடர்பு காட்சியை டெய்லர் வேணு பார்த்துட்டு நேரா தான் கடைக்கு வந்து அது மாதவனுடைய மனைவி நிர்மலா தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவரு டெய்லர் ஷாப் தானே வச்சிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் அளவு கொடுத்து ஜாக்கெட் தச்சுப்பாங்க. சோ நேத்து ராத்திரி இவர் பார்த்த அந்த லேடியோட உருவத்தை பார்த்தே அவங்களோட சைஸை வச்சு கண்டிப்பா அது நிர்மலா தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கொடுத்த அளவை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல 2 இன்ச்சு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவங்க நிர்மலா இல்லையா வேற யாரோ வா அப்படின்னு மாதிரி பிரகாஷ் கேட்க அதுக்கு இந்த டெய்லர் வேணும்னு சொல்றாருனா இல்ல அது நிர்மலா தான். நம்ம ஊர் பெண்கள்லாம் ஓணத்துக்கு முன்னாடி ஒரு சைஸ்ல இருப்பாங்க. ஓணத்துக்கு அப்புறம் வெயிட் ஏறது சகஜம் தான். ஓணம் டைம்ல வீட்டுல சமைக்காம வெளியில ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு பெருத்துருவாங்க. அப்படின்னா இந்த நிர்மலாவும் வெயிட் கூடி இருக்கு. சோ கண்டிப்பா இது மாதவனுடைய மனைவியான நிர்மலா தான். இந்த விஷயத்த நான் என் நண்பன் மாதவன் கிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. பாவம் அவன் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கான். ஆனா அவனுடைய மனைவி நிர்மலா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த டெய்லர் வேணும் பிரகாஷும் பேசிட்டு இருக்கும்போது பேசாம கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் கேட்க டேய் பொண்டாட்டி பத்தி புருஷன்கிட்டே எப்படா சொல்றது, வேணும்னா மாதவனுடைய தம்பியான முரளி அவங்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல இந்த டெய்லர் வேணும் மாதவன் மனைவி நிர்மலாவை பத்தி மாதவனுடைய தம்பியான முரளி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முரளி இதை கேட்டு ஷாக் ஆகுறான். எது அண்ணியா, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி அந்த விஷயத்த முரளி தான் அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. சரி இந்த விஷயத்த இப்போதைக்கு நீயும் அண்ணன் கிட்ட சொல்லாத, குடும்பத்துல பெரிய சிக்கலாயிடும், முதல்ல அவனுங்க சொல்றது உண்மைதானான்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி முரளியோட அப்பா சொல்லி அனுப்ப இந்த பக்கம் இப்பதான் அந்த மாதவனை காட்டுறாங்க. அவரு தன்னுடைய ஒய்ஃபுக்காக புடவை வாங்கிட்டு இருக்காப்புல. இப்படி தான் ஒய்ஃப் மேல உயிரா இருக்க இந்த மாதவனுடைய ஒய்ஃப் ஒரு பக்கம் கள்ள தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லர் வேணுவோடைய கடையில இந்த முரளி பிரகாஷ் வேணு கூட முரளியோட ஃப்ரெண்ட் இவங்க 4 பேரும் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி முரளி கேட்க வேணும்னா இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டு தோட்டத்துல போய் பாரு, அங்க நடக்கிற அந்த கன்றாவியான கள்ளக்காதல் காட்சியை கண்ணாலா பார்த்தாதான் நீயும் நம்புவ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப முரளிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்மளுடைய அண்ணியா இப்படியெல்லாம் பண்றாங்க எல்லாம் ரைட்டு, ஆனா எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்குமே அந்த நாய் கூடவா குலைக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த மில்லு வினோத்து அவன் வீட்டு செவிரேறி குதிச்சு வரும்போது கரெக்டா அந்த நாய் குலைக்காம இருக்கபடி அந்த நாய்க்கு ஏதோ எலும்பு துண்டு போட்டுறான் போல, அதனாலதான் அந்த நாயும் குலைக்காமலே இருக்கு. நீங்க நைட் போய் பார்க்க போறீங்களே உங்களுக்கே எல்லாம் புரிய வரும் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷும் டெய்லர் வேணும் சொல்லி அனுப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல அன்னைக்கு ராத்திரி இந்த மாதவன் தம்பி முரளியும் கூட அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு பிரகாஷும் வேணும் சொன்ன அதே ஸ்பாட்ல போயிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சரியான இருட்டு பஜாருக்குள்ள ஒளிஞ்சிருந்து பாக்குறதுக்கே இந்த முரளியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏ மச்சான் இந்த இருட்டுல இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னு பலாம் சொல்ல எங்க குடும்பத்திலேயே ஒரே குழப்பமா போயிட்டு இருக்குது, நீ வேற ஏன்டா பேய்கின்னு பயம் புத்தின்னு இருக்க, கம்முன்னு கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி முரளி பஜாருக்குள்ள இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சீரியல் முடியுது. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்திலே வீட்டுக்குள்ள இருந்து இருட்டுல ஒரு லேடி வெளியே வராங்க. அவங்களுடைய முகத்தை கிளியரா பார்க்காம இருட்டுல உருவத்தை வச்சு இந்த முரளி தன்னுடைய அண்ணன் ஒய்ஃப் நிர்மலாவா இது, அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் இந்த ராத்திரி இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த முரளி ஷாக்கிங்கோட பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே பக்கத்து வீட்டுல இருந்து மில்லு வினோத்தும் செவரேறி குதிச்சு வருவான்ற மாதிரி இவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மில்லு வினோத் இன்னைக்கு ராத்திரி வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நிர்மலாவும் அங்க இருந்து போயிடறாங்க. கல்பனா அடுத்த நாளே இவங்க பார்த்த விஷயத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெய்லர் வேணும் பிரகாஷும் நேரா முரளியோட வீட்டுக்கு வராங்க. முரளி அவன் வீட்டு பின்பக்கம் பாத்ரூம் கிட்ட நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பிரகாஷும் வேணும் நேரா அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா நேத்து நைட்டு உன் வீட்டு பின்பக்கம் இந்த பாத்ரூம் கிட்ட நடக்கிற அந்த அசிங்கத்தை பாத்தியா அப்படின்ற பலம் கேட்க எல்லாம் பார்த்தோம், ஆனா நீங்க சொன்னபடி அந்த மில்லு வினோத் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இது மில்லு வினோத் வரலையா, சரி அப்போ ஃப்ரீயா விடுப்பா எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மில்லு வினோத் வரலன்னு தான் சொன்னேன், ஆனா என் அண்ணி நிர்மலா வரலன்னு சொல்லல, அவங்க வந்தாங்க, அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வரலன்ட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்குள்ள இருந்து முரளியோட அண்ணியான நிர்மலாவுடைய குரல் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி கேக்குது. அம்மா நான் பக்கத்துல இருக்க மில்லுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போறத இந்த கேங் கேட்டுறாங்க. ஓஹோ அண்ணி நிர்மலா அந்த மில்லு வினோத்தை அவனுடைய மில்லுக்கே போய் பாக்குறதுக்காக போறாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் நிர்மலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்பதாங்க நிர்மலாவுடைய முகத்தையே ரிவீல் பண்றாங்க. நிர்மலா அவங்க போற வழியில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே போக அவங்க பின்னாடியே இந்த முரளி வேணு அண்ட் பிரகாஷ் இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. நேரா மில்லு வினோத் கடைக்கிட்ட போனதும் மில்லு வினோத் கிட்ட அண்ணி நிர்மலா சிரிச்சு பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு புரியல.
ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்றத அவங்களுடைய லிப்ஸ் மூமெண்ட்டை வச்சே நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இந்த பிரகாஷ் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்கான். நேற்று ராத்திரி உனக்காக நான் எவ்வளோ நேரம் தோட்டத்தில் வெயிட் பண்ணுறது, ஏன் நீ வரவே இல்லை அப்படின்ற மலம் கேட்க, நேற்று நைட் எனக்கு மூடு இல்லை அதான் நான் வரல அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறானா. இப்படி அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதே கேட்காம லிப்ஸ் மூமெண்ட்டை வச்சு பிரகாஷ் பைபிள் டப்பி கொடுக்குறன்ற பேரில் அவங்க பேசுறது இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி பேசி காட்டுறான். இந்த மில்லு வினோத் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி முரளி ஒரு பக்கம் கடுப்பாக. ஆக்சுவலாக இந்த முரளியோட குடும்பத்துக்கும் மில்லு வினோத் குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாக பகை இருக்கு. அது என்ன பகைனா, இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க. எப்பத்திலிருந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பின்பக்கம் நடுவுல இருக்கக்கூடிய பாத்ரூம்காக தான். அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய இடம் மில்லு வினோத்தோடைய இடம். ஆனா அதை மாதவன் குடும்பம் வளைச்சு போட்டாங்க. அந்த பாத்ரூம் எங்களுக்கு தான் சேரணும் அப்படின்ற மாதிரி மில்லு வினோத் குடும்பம் மாதவன் குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்களாம். ஒருவேளை இந்த மில்லு வினோத் அந்த பாத்ரூமை வளைச்சு போறதுக்காக தான் மாதவன் வைஃப் நிர்மலா கூட கள்ள தொடர்புல இருக்கானோ அப்படின்ற மாதிரி இந்த கேங்கா புதுசா கதையை கட்டிட்டு இருக்காங்க. கற்பனா இப்போ முரளி அவன் பார்த்த விஷயத்துல இருந்து நம்ம அண்ணி நம்ம அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிடறான். வீட்டுல இருக்க அவங்க அண்ணி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் தான் அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்ல, சரி ஓகே உன் அண்ணனை கூப்பிட்டு நானே பக்குவமா எடுத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி முரளியோட அப்பா அவருடைய மூத்த பையனான மாதவனை கூப்பிட்டு மாதவனுடைய மனைவி நிர்மலா பத்தி வீட்டில் நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, அவ்வளவுதான் அந்த இடத்துல மாதவன் ஒரு மாதிரி கண் கலங்கி போயிடுறாரு. மகனே மாதவா, இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு இப்ப இருக்கிறது ரெண்டே வழிதான். ஒண்ணு உன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா உன் ஒய்ஃப் கிட்ட பேசி இதை சரி பண்ணி பிரச்சனையை தீர்த்துட்டு ஒன்னா வாழணும். இந்த ரெண்டு வழிதான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரிப்பா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி மாதவன் தான் ஒய்ஃபை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கு. மாதவன் என்ன முடிவெடுக்க போறான்ற மாதிரி அவனுடைய தம்பியான முரளி ஒரு பக்கம் ஊர்ல இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாதவன் நேரா தான் அப்பா கிட்ட வந்து, நான் முடிவு பண்ணிட்டப்பா, இதுக்கப்புறம் எனக்கு அவ வேணாம், நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டல, ஆனா அவங்கள அப்படியே விடக்கூடாது. மகனே, உனக்கு துரோகம் பண்ணவங்கள கையும் களுமா பிடிக்கணும். நீ கிளம்பி சகஜமா வீட்டுக்கு போ. நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எந்த விஷயத்தையும் உன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு சொல்லிடாத. நார்மலா எப்பவும் போல போற மாதிரி வீட்டுக்கு போய் சகஜமா சிரிச்சு பேசு. உன்னை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குன அந்த மில்லு வினோத்தையும் உன் ஒய்ஃப் நிர்மலாவையும் சும்மாவே விடக்கூடாது. கையும் களமா அவங்கள பிடிச்சி அவங்களுடைய முகத்தெரிய நம்ம கிழிக்கணும். நான் சொல்றபடி போய் செய்யுங்க அப்படின்ற மாதிரி மாதவனுடைய அப்பா ஒரு பிளானை போட்டு கொடுக்க, சரிப்பா நீங்க சொல்றபடியே செய்யறோம் அப்படின்ற மாதிரி மாதவனும் மாதவனுடைய தம்பியான முரளியும் பஸ்ல அவங்க வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, மாதவன் அவன் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறான். தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆசையா அவங்க ஒய்ஃப் வெளியே வந்து பாக்குறாங்க. ஆனா மாதவனுக்கு தான் தான் ஒய்ஃப் எப்படிப்பட்டவ, ராத்திரி ஏன்னா என்னென்னலாம் பண்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருல்ல. ஸோ அதனால முகம் கொடுத்தே பேசாம நேராக வீட்டுக்குள்ள போயிறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போனதும் அவர் கொண்டு வந்த பேக்கை மாதவன் ஒய்ஃப் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள இவரு அவங்க ஒய்ஃப்காக ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த சாரீ இருக்கு. அந்த சாரீ பார்த்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் கேட்டதை மறக்காம வாங்கிட்டு வந்திருக்கீங்களே சொல்லிட்டு நிர்மலாவும் சந்தோஷப்பட்டு அவங்க ஹஸ்பண்டை போய் ஹக் பண்ண, அவர் ஒரு மாதிரி முகம் கொடுத்தே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கேங் அப்படியே கூடி பேசுறாங்க. ஒரு பக்கம் வீட்டுல மாதவனுடைய ஒய்ஃப் அவங்க வாங்கிட்டு வந்த அந்த சாரியை கட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க நீங்க வாங்கி கொடுத்த சாரி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த சாரியை கட்டிட்டு கையில ஒரு பேக்கோடு நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, நீ இப்ப எங்க போறதுக்காக இப்படி ரெடி ஆகி நிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம மாதவன் கேட்க, அதுக்கு நிர்மலா மிளகா அரைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க வினோதோடைய மில்லுக்காக போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிர்மலா சொல்ல, ஓ நான் வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு அவங்க கிட்ட போய் காட்ட போறியா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு, மில்லுக்கு போறதுக்கு எதுக்கு இப்படி மேனாமணிக்கு மாதிரி ரெடியா இருக்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போ அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடறாங்க. அடுத்த சீன்லயே மாதவன் வினோதோடைய மில்லுக்கு போயிருக்காரு. அங்க போனதும் இந்த வினோத் இருக்கான அவன் மாதவன் கிட்ட, வாங்க அண்ணே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நீங்க வரீங்கன்னு சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்திருக்கீங்க, அப்பப்போ நிர்மலா வருவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பத்தி மாதவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த வினோத் பேச பேச மாதவன் ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆகி நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து, அந்த வினோத் அவன் வாயாலே என் ஒய்ஃப் கிட்ட பேசுறத பத்தி சொல்றான், இதுக்கு மேலேயும் அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள கையும் களமா பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா கத்த, கவலையப்படாதீங்கன்னு என்கிட்ட அதுக்கு ஒரு பக்கா பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி மாதவனுடைய தம்பி முரளி ஒரு பிளான சொல்றான். இதை பத்தி பேசுறதுக்காக இவங்களுடைய சித்தப்பா ஃபேமிலியை பார்க்க போயிருக்காங்க. அந்த சித்தப்பா ஃபேமிலியில சித்தப்பா பையனா மகேஷ்ன்ற ஒருத்தர் இருக்காரு.
அவருக்கு ஒரு மனைவி அண்ட் தங்கச்சி இருக்காங்க. இந்த மகேஷ் இருக்காங்க, அவன் சரியான மேல் சாவனிஸ்டிக்கான பர்சன். வீட்டுல இருக்க லேடிஸை மதிக்கவே மாட்டான். பொண்ணுங்க எல்லாருமே நமக்கு வேலை செய்யறதுக்காக தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடியவன் தான் இந்த மகேஷ். இப்ப மாதவனும் முரளியும் நான் வீட்டுல இருக்க நிர்மலா இப்படி தனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் சொன்னதும் சித்தப்பா ஃபேமிலியான அந்த மகேஷ் வந்து கவலையே படாத, அவங்கள கையங்களமா பிடிச்சி கட்டி போட்டு உதைக்கலாம், உன் பின்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மகேஷ் ஃபேமிலி நிக்க, ஒரு பக்கம் மாதவனுடைய அப்பா அவர் இன்னும் ஊர்ல தான் இருக்காரு. அவர் பங்குக்கு அங்க இருந்தபடியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இவங்களை கையும் களமா பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. அதே மாதிரி இந்த முரளியும் தான் அண்ணனுக்கு துரோகம் பண்ண அண்ணி நிர்மலாவையும் அந்த வினோத்தையும் கையும் களமா பிடிச்சி அவங்கள கட்டி வச்சு தோலை உரிக்கணும். அப்பதான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல யாரும் இதை பண்ண மாட்டாங்க. அதுக்காக இவன் ஒரு பக்கா ஸ்கெட்சோட வந்திருக்கான். அவன் பிளான் என்னன்றத எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்ப இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம ஏரியாவுடைய ப்ளூ பிரிண்ட், நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றத நான் இங்க உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மேப் எடுத்து வைக்க, மாதவனுடைய சித்தப்பா அப்படியே டேபிள் கடையில் குனிஞ்சு பாக்குறாரு கத்தி விஜய் மாதிரி. உடனே பக்கத்துல இருக்க பிரகாஷ் வந்து அந்த சீன்லாம் இங்க இல்ல, அவன் சொல்றதை கேட்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முரளி அவன் போட்ட ஸ்கெட்சை டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நம்ம வீடு, பக்கத்துல நம்ம சித்தப்பா வீடு, இந்த பக்கம் அந்த வினோதரி வீடு, நடுவுல ஒரு டேங்க் இருக்கு. இந்த டேங்க் மேல 2 பேர் ஏத்திட்டு நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் கிட்ட அவங்களுடைய நடமாட்டம் தெரிஞ்சதும் எல்லாருக்கும் அலர்ட் கொடுப்போம். அவங்க 2 பேரையும் அந்த பாத்ரூம்ல வச்சு கையும் களமா பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் கால் பண்ணி அலர்ட் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சிருவோம். இது எல்லாமே இன்னைக்கு ராத்திரி அந்த சீரியல் முடிஞ்சதும் அவங்கள நம்ம கேட்ச் பண்ணுவோம். இப்படிலாம் இந்த மாதவன் தம்பியான முரளி வந்து ஏதோ ஒரு சிஐடி சங்கர் ரேஞ்சுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்து, சரி இன்னைக்கு நைட் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்க போன்ஸ் எல்லாம் இந்த பக்கெட்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சீரியஸான ஆபீசர் மாதிரி எல்லாரையும் இந்த மிஷனுக்காக தயார் பண்றான். குறிப்பா என்னுடைய அண்ணனான மாதவன் கிட்ட, அண்ணன் இன்னைக்கு நைட் அண்ணி உங்ககிட்ட பாசமா பேச வருவாங்க, ஆனா அவங்களுடைய பாச வலையில மட்டும் நீங்க விழுந்துடாதீங்க. அவங்க பாசமா பேச வரும்போது அந்த வினோத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறேன், இதோட அடுத்த வாரம் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க. நானும் வீட்டுல இருந்து கிளம்பிடுறேன். நம்ம வீட்டுல இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் அன்னைக்கு நைட் கண்டிப்பா அண்ணி நிர்மலாவும் அந்த பக்கத்து வீட்டு வினோதும் நம்ம வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்குள்ள வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள கையும் களமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லி அனுப்ப கட் பண்ணா அதே மாதிரிதான் மாதவன் வீட்டுல நடக்குது. அவங்க ஒய்ஃப் பாசமா பேச வரும்போது மாதவன் அப்படியே திரும்பி படுத்துறாரு. அன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது தான் பொண்ணு நினைச்சு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டு ஒய்ஃப் கிட்ட இதோட ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதவனும் முரளியும் வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் எங்க வீட்டுல நடக்குது. எல்லாரும் நைட் இவங்க வீட்டு பின்பக்கம் வந்து ஒன்று கூடி அவங்கள கையும் குளமா பிடிக்கணுன்றதுக்காக அவங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆளுக்கு நிர்மலாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அவ ஹஸ்பண்ட் இல்லைனாலும் ஓவரா மேக்கப் போட்டு சுத்தம் போதே எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது பண்ணுவான்ட்டு. இன்னைக்கு நைட் அந்த நாடகம் முடிஞ்சதும் அவங்க வீட்டுல நடக்க போற அந்த நாடகத்தை எல்லாரும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தயார் நிலையில இருக்காங்க. முரளியும் அவன் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா முதல்ல டேங்க் மேல 2 பேர் ஏத்துறாங்க. அந்த 2 பேர் பிரகாஷ் அண்ட் டெய்லர் வேணும். இவங்க வீட்டு பின்பக்கம் கூடிய அந்த புதார் கிட்ட மாதவனும் முரளியும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா எல்லார் வீட்லயும் ஒளிபரப்பாயிட்டு இருக்க அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிர்மலா வீட்டுக்கு வெளியில வருவாங்க. சோ அந்த சீரியல் முடியறதுக்காக எல்லாரும் காத்து கிடக்குறாங்க. எல்லார் வீட்லயும் அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நிர்மலா வீட்லயும் அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு. நிர்மலா அவங்க மாமியார் அண்ட் அவங்க பொண்ணு 3 பேரும் அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து அவங்க வீட்டு பொதார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதவன் அந்த முரளி அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டு நாயை குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம டைகர் நம்ம காரியத்தை கெடுத்துடும் போல இருக்கே, நாய் குலைச்சி நம்மள காட்டி கொடுத்துடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க பயத்தோட அந்த பொதார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க மாதவனுடைய அம்மா அவங்க மருமகள் நிர்மலா கிட்ட, ஏமா வெளியில நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, என்னன்னு போய் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்களும் கையில டார்ச் லைட்டோட வெளியே வந்து பாக்குறாங்க. ஆஹா, நிர்மலா மட்டும் போதார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க ஹஸ்பண்டுடைய தம்பியை பார்த்துட்டா மொத்த பிளானும் சொதவிக்குமேன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாரும் அவளோட பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அவங்க டார்ச் லைட்டை போதார் பக்கம் திருப்ப அண்ணனும் தம்பியும் அப்படியே போதார்க்குள்ள பதுங்கிக்கிறாங்க. நிர்மலாவும் கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் எதையோ பார்த்து குலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் நேரா வீட்டுக்குள்ள போயிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலே இந்த முரளி நேரா டாக் கிட்ட போயிட்டு, ஹே டைகர் ஒரு 10 நிமிஷம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி அதை ஆஃப் பண்ணிட்டு இருந்து போலான போது கரெக்டா இப்ப வீட்டுக்குள்ள இருந்து நிர்மலா வெளியில யாரோ நடமாடுறாங்களே சொல்லிட்டு டார்ச் லைட் அடிக்க முரளி அப்படியே பதுங்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் போதார்க்கே வந்துறாங்க. கரெக்டா அந்த சீரியல் முடிஞ்சதும் சீரியல் முடிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. எல்லார் வீட்லயும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி தான் நிர்மலா வீட்லயும் லைட்ஸ் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்துல லைட் சரியும். அதுதான் இந்த மில் வினோத் வரத்துக்கான சிக்னல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்து கிடக்க. அதே மாதிரி நிர்மலா பெட்ரூம்ல இருந்து லைட் ஆன் ஆக அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மில் வினோத்
செவ்வரி ஏறி குதிக்கிறான். கொஞ்ச நேரத்துல நிர்மலா வீட்டுல இருந்து வீட்டுல அந்த லேடியோட உருவம் அதை பார்த்துட்டு தன்னுடைய மனைவி நிர்மலா தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி மாதவன் ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்துட்டு இருக்க. ஐயோ அண்ணன் அழுது காட்டி கொடுத்துறாத, கொஞ்ச நேரம் இரு, அவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ள போவாங்க, அப்ப நம்ம அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் அழுவுறத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த மில்லு வினோதும் நிர்மலாவும் பாத்ரூம்குள்ள போறாங்க. எஸ், அவங்க பாத்ரூம்குள்ள போனதும் உடனே இந்த முரளியும் மாதவனும் அந்த பாத்ரூம் டோரை லாக் பண்றான். அப்படி லாக் பண்ணதும் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணி மொத்த பேரையும் அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறான். அப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சு பாத்ரூம்குள்ள இருக்க அந்த வினோத் கிட்ட மாதவனுடைய சித்தப்பா பையனான மகேஷ் இருக்கான்ல, அவன் வந்து டேய் வினோதே, எங்க வீட்டு பொண்ணு மேலேயே கை வைக்கிற, அவனை மாட்டினடி, கொஞ்சம் பொறு, எல்லாரையும் வர சொல்றோம், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் பொங்க வச்சு பூச வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கர நக்கலா பேசிட்டு இருக்க. மாதவன் வீட்டுல இருந்து அவங்க அம்மா வெளியே வராங்க. என்னப்பா இங்க ஒரே சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல மாதவன் தம்பி முரளி இருக்காங்க. அவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ நிர்மலாவும் பக்கத்து வீட்டு மில்லு வினோதும் கள்ள தொடர்புல இருக்காங்க, அவங்க 2 பேர் தான் அந்த பாத்ரூம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. எது, நம்ம நிர்மலாவா? அப்போ நிர்மலா பாத்ரூம்குள்ள இருக்கான்றீங்க, அப்போ என் வீட்டுல பெட்ரூம்ல என் பேட்டியோட படுத்துருக்காள் அவ யாரு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, வீட்டுல இருந்து நிர்மலா வெளியில வராங்க. இங்கதான் எல்லாருக்குமே ஷாக். எஸ், இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் நிர்மலா தான் பக்கத்து வீட்டு வினோது கூட கள்ள தொடர்புல இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இல்ல. அவங்க அங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியாம வெளியே வர எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்கோட பாத்துக்கிட்டு இருக்க. கதவை திறந்தா அந்த மில்லு வினோத் கூட யார் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவளா காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கதவை திறந்து விட உள்ள இருந்து முதல்ல மில்லு வினோத் வெளியே வரான். வினோத் கூட யார் அந்த லேடி இருக்கான்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. கூட இருக்க அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம மாதவனுடைய சித்தவா பையன் மகேஷ் இருக்கான்ல, பயங்கரமான மேல் சாவனிஸ்டிக், பெண்கள் எல்லாரும் அவனுக்கு அடிமன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவான்ல, அவனுடைய மனைவியான கீதா தான் வெளில வராங்க. எஸ், உண்மையிலே கீதாக்கும் வினோத்துக்கும் தான் கள்ள தொடர்பு. இதை அந்த மகேஷே எதிர்பார்க்கல. அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவுல அவமானப்பட்டு கூனி குறுகி வினோத் அடிக்க போக மாதவனும் முரளியும் தடுத்துறாங்க. இருங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு தடுக்க, ஏண்டா டே, இவ்வளவு நேரம் உங்க வீட்டு பொண்ணு தான் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு ஊரையே கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுறதுக்காக காத்துட்டு இருந்தீங்க, ஆனா கடைசியில என் வீட்டு பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன எல்லாரும் தடுக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவத்துல கத்த. இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் மாதவன் மனைவியான நிர்மலா ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. எல்லாரும் இப்ப இந்த இடத்துல கீதாவை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கீதா ஓப்பன் அப் ஆகி பேசுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு என்கிட்ட வீட்டுல பாசமா பேசிருக்கீங்களா? ஒரு சீரியல் கூட என்ன ஒழுங்கா பார்க்க விடுறது இல்ல, என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல, என் கஷ்டத்தை என்னைக்காச்சும் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? இதுவும் கிடையாது. 3 வேளை உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுற மிஷினா தானே என்ன பாத்தீங்க. ஆனா இந்த மில் வினோத் தான் என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலா இருந்தான். நான் அவன் கூட இருக்கிற போதுதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க அந்த இடத்துல மகேஷால எதுவுமே பேச முடியல. மில்லு வினோத் கீதாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் மாதவனுடைய அம்மா முரளி தவடலே பலார்னு அரைஞ்சி, உன் அண்ணி எப்படா தப்பு பண்ணிருப்பான்னு யோசிச்ச அப்படின்ற மாதிரி செவிலே ஒன்று அரைஞ்சதும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க மாதவன் ஒரு மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ மாதவனுடைய அம்மா நிர்மலாவை பார்த்து, யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேம்மா, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பமா இருக்கு, உன் புருஷன் பண்ண தப்புக்கு நீயே அவன் தவடியில ஒரு அறை விடு, அந்த அடியோடு அவன் மனசுல இருக்கக்கூடிய கரை எல்லாம் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிர்மலாவும் அவங்க ஹஸ்பண்டோடைய தவடியிலே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு எல்லாரும் கூட்டத்தை கழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. கட் பண்ணா அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவனுக்கு தான் சின்ன பசங்க ஏதோ புரியாம பண்றாங்கன்னா, இந்த மாதவன் முரளியோட அப்பா இருக்கார்ல, அவரும் ஒரு விதத்துல இவனுங்களுக்கெல்லாம் உடந்தையா இருந்திருக்காருல, ஸோ அவரை அவங்க ஒய்ஃப் அதாவது மாதவனுடைய அம்மா வீடியோ கால் மூலிமா வந்து அவங்க ஹஸ்பண்டை தோப்பு கண்ணம் போட சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் பாவம் வயசான காலத்துல தோப்பு கண்ணம் போட்டுன்னு இருக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுங்களா? இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.